ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் ஃப்ரெண்ட் ஆண்டவர். வேதம் சொல்லுது, உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதை என்ன செஞ்சிடாத, விட்டு விடாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் பக்கத்தில் உள்ள அயலானே வாசி. வேதம் சொல்லுது, இரவிலே உம்முடைய பிரமாணங்கள் என்னுடைய கீதங்கள் ஆயன. அப்போ பாட்டு படிக்கிறதுங்கிறது எதுக்கு ஈக்குவலன்? வசனத்தை அறிக்கை செய்கிறது. அதை கொஞ்சம் ராகம் தாளத்தோடு என்ன பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கு? ஆவியானவர் பலமாய் ஈசாக்கு வசனங்களை முணுமுணுத்து கொண்டே இருந்தான். அதுக்கு பேர் தான் தியானம். என் முற்பிதாக்களுடைய ஆதாமனுடைய தேவனே, நோவாவோடு சஞ்சரித்தவரே, ஏனோக்கோடு நடந்தவரே, எங்கள் அப்பா ஆபிரகாமுடைய ஃப்ரெண்ட் ஆஃப் காட். நான் தூரத்துள்ள சகோதரன் ஒருவேளை பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். சில குடும்பங்களில் செத்த சிங்கம் போல் இருக்கலாம். நான் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை உயிருள்ள நாயாக என்ன செய்யலாம், இருக்கலாம்.